ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறேன், உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். நம்ம இப்போ தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்குறோம் கோலங்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம லாஸ்ட்டாக அந்த இருட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கோலம் போட பிடிக்கும், ஆனால் அந்த இருட்டில் கிளம்பி விடிய காலையில் கோலம் போடுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா விடியிற நேரத்தில் ரொம்ப இருட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் இல்லையா? விடிய போகிற நேரத்தில் ரொம்ப அதிகாலையில் இருட்டு அதிகமாக இருக்கும். அந்த புள்ளி வச்சு கோலம் போடுறதெல்லாம் அந்த சின்ன வயசில் தான் அதிகமாக புள்ளி வச்சு கோலம் போடுறது. ரங்கோலியெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஒரு 10th மேலே போகும்போது, பெரிய கிளாஸுக்கெல்லாம் போகும்போது தான் அந்த பூக்கோலம்லாம் போட தெரிஞ்சுது. டவுன் பிள்ளைங்களோட பழகும்போது தான். அப்போ அந்த புள்ளி வச்சு கோலம் போடும்போது நான் பெருசாக ஒரு 20 புள்ளி 30 புள்ளின்னு பெரிய வாசலாக அப்படி புள்ளி வச்சு கோலம் போடும்போது புள்ளி அடிக்கடி மறந்துடுவோம் வச்சு கவுண்ட் பண்ணிட்டு போகும்போது. அந்த இடுக்கு புள்ளியும்போம் 2 புள்ளிக்கும் நடுவில் வச்சா அதுக்கு வேறு இடுக்கு புள்ளி, நேராக வச்சா அது நேர் புள்ளி அப்படிம்போம். சில பேர் சந்து புள்ளின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 15 புள்ளி வச்சோன்னா அடுத்த வரிசையில் 14, அப்புறம் 13, 12 அப்படின்னு மேக்ஸிமம் 15 புள்ளி வச்சு கடைசியில் 7ல் முடிகிற மாதிரி நிறைய கோலம் போடுவோம். இப்படி புள்ளி வைக்கும் போது என்ன ஆச்சுன்னா மறந்துடுவோம். அப்புறம் இந்த 1வது படிப்போம் இல்லையா? 1வது 2வதுலாம் நம்ம விரலை விட்டு எப்படி 1 2 அப்படி கவுண்ட் பண்ணி நம்ம கூட்டல் பெருக்கெல்லாம் போடுவோமோ, அதே மாதிரி விரலை விட்டு ஒவ்வொரு புள்ளியாக அப்படி ஓரத்தில் நின்றுட்டு கவுண்ட் பண்ணுவோம். எப்படின்னா அந்த பரமார்த்த குரு கதையில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பரமார்த்த குருவே ஒரு சோம்பேறி, அவரோட சிஷியர்கள் 5 பேருமே இன்னும் மகா சோம்பேறி. அவங்கெல்லாம் ஒரு டைம் என்ன பண்ணாங்கன்னா, ஆற்றை தாண்டி அந்த பக்கமாக போகலாம் உணவு தேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணினாங்க. அப்போ அது ஆறு ரொம்ப பொல்லாத ஆறு, எல்லாரையும் முழுங்கிரும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நைட்டு போகலாம், ஆறு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். முழிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுச்சுன்னா எல்லாரையும் முழுங்கிரும், அதனால் தூங்கினத்துக்கு பிறகு போகலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இரவு ஆச்சு. அந்த இரவில் கிடக்கும்போது நம்மலாம் அப்போல்லாம் என்னால் லைட்டெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, இந்த பந்தம் பிடிச்சிட்டு போவாங்க. பந்தம்னா என்னென்னா கொல்லிக்கட்டையை தீயை உண்டாக்கி அதை இப்படி குச்சியில் அந்த நெருப்பு பிடிச்சிட்டு போவாங்க. அந்த காட்டுவாசியெல்லாம் போவாங்க இல்லையா? இருட்டில் போகும்போது அப்போ அந்த காலத்துலலாம் லைட்டு, டார்ச் லைட்டு அது மாதிரி மின்சாரம் இல்லாத காலகட்டத்தில் அப்படி தான் போவாங்க. அது மாதிரி அந்த குச்சியை கையில் வச்சுட்டு, சரி நைட் ஆயிடுச்சு, ஆறு இந்நேரம் தூங்கியிருக்கும், போய் பாருங்கப்பா ஆறு தூங்கிருச்சான்னு பாருங்கள், நம்ம ஆற்றை கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு குரு சொன்னார். சிஷியர்கள் என்ன சரி போகலாம் அப்படின்னு கிளம்புனாங்க. சிஷியர் அந்த கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த நெருப்போடு இருக்கிறத, அதை சரி போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முடிச்சிட்ருக்கா தூங்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணலான்ட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சிஷியர் போய் அந்த ஆற்றுல கொண்டு போய் அந்த தீயோடு இருக்கிற அந்த குச்சியை கொண்டு போய் வைப்பார். தீயை எப்போதுமே நெருப்பை தண்ணியில் பட்டுச்சுன்னா என்ன சவுண்டு கேட்கும், உசுன்னு சவுண்டு கேட்கும் இல்லையா? அப்படி சவுண்டு கேட்கும். அவங்க என்ன சொன்னாங்களாமா, ஐயோ ஆறு முழிச்சிட்ருக்கு, இப்போ போக வேண்டாம் குருவே அப்படின்ட்டு. சரி அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இப்போ போய் பாரு ஆறு முழிச்சிட்ருக்கான்னு. எப்போதும் நெருப்பு தண்ணியில் வைக்கும்போது சூடாக அந்த நெருப்போடு வைக்கும்போது உசுன்னு சவுண்டு கேட்கும். இதுவே கறிக்கட்டை வைக்கும்போது சவுண்டு எதுவும் வராது. அப்படி 2வது டைம் வைக்கும்போது அந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு இல்லையா? அந்த கறிக்கட்டையை கொண்டு போய் திரும்ப வைக்கும்போது அந்த உசுன்னு சவுண்டு வரல. சரி ஆறு தூங்கிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆற்றை கிராஸ் பண்ணாங்க. அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி போய் கரை சேர்ந்துட்டாங்க. எல்லாருக்கும் பயம், எல்லோரும் கரை சேர்ந்துட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லி. சரி கவுண்ட் பண்ணலாம், கவுண்ட் பண்ணி எல்லாம் செக் பண்ணிக்கலான்னுட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி புள்ளி வச்சு கோலத்தை அந்த புள்ளியை கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி அவங்கள விட்டுட்டு மற்றவங்க எல்லாரையும் கவுண்ட் பண்ணுவாங்க. ஒரு குரு 5 சிஷியர் மொத்தம் 6 பேர் இருக்கணும் இல்லையா? ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கவுண்ட் பண்ணுற அவங்கள விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கவுண்ட் பண்ணுவாங்க. இப்படி விரலை விட்டு ஒவ்வொருத்தராக மாற்றி கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது மாதிரி தாங்க நாங்கள் புள்ளியை வச்சுட்டு மறந்துட்டு இப்படி ஒவ்வொரு புள்ளியாக கவுண்ட் பண்ணி அப்படி பண்ணுவோம். சில டைம் தப்பாக புள்ளி வச்சிட்டாலும் அந்த தப்பான புள்ளிக்கு தகுந்த மாதிரி கோலத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவோமே திரும்ப ஒரு டைம் புள்ளி வச்சு அழிச்சிட்டு அந்த வேலையெல்லாம் நான் பண்ணுற பழக்கம் இல்லைங்க. அப்படியே 10th படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கோடை விடுமுறைக்காக எல்லாம் எங்கள் தாத்தா ஊருக்கு போவோம், எங்கள் அம்மாவோட அப்பா வீட்டுக்கு. எங்கள் தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி, எங்கள் அம்மாவோட அப்பா. அங்கே போகும்போது அவங்க டீ கடை வச்சுருந்தாங்க. அவங்க என்னென்னா 4 மணிக்கே கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க விடிய காலையிலேயே. அப்போ எங்கள் பாட்டி எங்கள் மாமாவுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி எல்லாம் தனித்தனியாக இருந்தாங்க. நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோன்னா பாட்டி நாங்கள் தான் கோலம் போடணும், வீட்டுக்கும் கோலம் போடணும், வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடைக்கும் கோலம் போடணும். அப்போல்லாம் கொஞ்சம் பெரிய 10th வந்ததுனால கொஞ்சம் பெரிய கோலமாக போடுவோம். இன்னொன்று என்னென்னா 10th முடித்தோடனே அப்போல்லாம்
அப்போல்லாம் 10th முடித்தோடனே தாவணி பாவாடை சட்டை தாங்க போடணும். எங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மே என்னென்னா தாவணி பாவாடை சட்டை தான். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அந்த சீருடை வந்து இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கீமுங்க. ஏழை பணக்காரன் சாதி மதம் எதுவுமே இல்லாமல் யார்கிட்ட நல்ல வசதியானவங்க நல்லா ட்ரெஸ் போடுவாங்க, ஏழைக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது. யூனிஃபார்ம்னா பிரச்சனை இல்லையா, எந்த விதமான ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் எல்லா நாளும் யூனிஃபார்ம் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த 9th 10th பிறகு எல்லா நாளும் யூனிஃபார்ம் போடுற பழக்கம் எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் இருந்துச்சு. 8th வரைக்கும் திங்களும் வெள்ளியும் தான் யூனிஃபார்ம் இருந்துச்சு. அதனால் இந்த திங்கள் எப்போது 10th பிறகு என்னென்னா எங்களுக்கு யூனிஃபார்மே தாவணி பாவாடை சட்டை தாங்க. ரொம்ப சூப்பரான ஸ்கூலு. நான் படித்த ஸ்கூலு வேதாரண்யத்தில் வந்து கஸ்தூரிபா காந்தி கன்னியா குருகுலம். அந்த பேரே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ திருப்பூரில் ஜெய்பாபாய் ஸ்கூலில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு அப்போ படிப்பாங்க. அந்த குருகுலம் அப்படிங்கிற அந்த வேதாரண்யத்தில் அந்த ஸ்கூலுக்கு அதை சுற்றி உள்ள ஒரு 10-15 ஊரில் இருந்தாலும், ஏன்னா அது பெண்கள் மட்டும் படிக்கிற ஒரு பள்ளி. 1வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கும். அந்த 11, 12க்கு கிட்டத்தட்ட 12 குரூப்பு இருக்கும் அதில். இப்போ மெயின் குரூப்பை சொல்லுவோம் இல்லையா, மேக்ஸு, சித்தா சயின்ஸுங்கிற ஒரு குரூப் இருந்துச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தது, அப்புறம் ஆர்ட்ஸு. அது இல்லாமல் அந்த வொகேஷ்னல் குரூப்பே என்னென்னா நிறையா இருக்கும். ஆர்டிசி, டைலரிங், நர்சிங் நிறையா இருக்கும், டைப் ரைட்டிங். கிட்டத்தட்ட 12 குரூப் இருக்கும். அவ்வளோ பொண்ணுங்க. ஆனால் எல்லாம் தாவணி பாவாடை சட்டை. 11, 12க்கு ஒரு விதமான கலரு, 9th 10த்துக்கெல்லாம் ஒரு கலரு. அது மாதிரி தாவணி பாவாடை சட்டை கம்பல்சரி. அதுவும் காட்டனில் தான் தாவணி பாவாடை சட்டை இருக்கும். அது அந்த வேதரத்னம் அவங்க ஸ்கூல் அப்படிங்கிறதுனால, அதனால் அந்த ஸ்கூலில் இருக்கிறதுனால அப்போ ஸ்கூலுக்கு தாவணி பாவாடை சட்டை போடுறதுனால வீட்லேயும் தாவணி பாவாடை சட்டை தாங்க போடணும். அப்படி இந்த தாவணி பாவாடை சட்டையெல்லாம் போட்டுட்டு சொந்த தாத்தா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கே 4 மணிக்கு கிளம்பி கோலம் போடுறதுன்னா, அது யாரும் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி கோலம் போடணும். வந்துட்டாங்கன்னா நமக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, கெஸ்ட்டு வந்தாலும் சரி கோலம் ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறேன்னா அதை வந்து எல்லாத்தையும் எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி முடிச்சு வச்சுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக உட்காந்து அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கணும். எனக்கு அதான் பிடிக்கும். சமையலாக இருந்தாலும் சரி. இப்போ கோலம் போட்டு இருக்கும்போது யாரும் பார்த்தா எனக்கு அவ்வளோவா வராது. கோலம் போடுறதுக்கு இழுக்கிறதுக்கெல்லாம் நல்லா வராது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோலையுமே நான் எதையுமே எடிட் பண்ணுறதில்ல. எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அவ்வளோ மெனக்கிறதும் இல்லை. நான் என்ன போடுறேனோ, நான் என்ன அப்படி போடுறேன், தப்பாக ஒரு லைன் போச்சுனாலும் அந்த தப்பாக ஒரு லைனோட தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சில வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இழுக்கிறோன்னு நினைப்போம். வீடியோ எடுக்கிறதுனால ஒரு பக்கம் அந்த பக்கம் வீடியோ எடுக்கிறதுனால சரி இந்த பக்கமே நின்று வரையலாங்கும் போது அது கொஞ்சம் ஷேப் மாறி போயிடும். அதுக்காண்டி அதை நான் சரி செய்கிறதில்ல. அது அப்படியே நான் எப்படி எடுக்கிறேனோ அப்படியே நான் போட்டுடுறதுங்க. அது மாதிரி இந்த விடிய காலையில் எல்லாம் இந்த டீ கடைக்கு எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி 4 மணிக்கே கோலம் போடணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே கிளம்பி கோலம் போட்டுருவேன். அதுலேயுமே ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் வந்து உட்காந்துட்டே அந்த கோலத்தையே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போவும் இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். வந்து உட்காந்துட்டு பார்ப்பாங்க, அழகாக போடுற பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணும்பாங்க, போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்போ அந்த வயசில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நின்று போடுறதுக்குமே ஒரு சங்கடமாக இருக்கும். நம்ம கிராமத்தில் வளர்ந்தவங்க. கிராமம்னா பட்டிக்காடு இல்லைங்க, அவ்வளோ அழகான ஒரு கிராமம் எங்கள் ஊர். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டெவலப்பான ஒரு இது தான். இருந்தாலும் அந்த தாவணி பாவாடை அந்த பாரம்பரியத்தை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் தாத்தா வீட்டில் இப்படி அந்த அவர் உட்காந்துருக்கிறதுனால கடகரன்னு போட்டுருவேன். சில டைம் தப்பாக வேறு புள்ளி வச்சு தப்பாகவும் கோலம் போட்டுருவேன். சரி இவர் வேறு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அதுக்காண்டி ஒரு புது டிசைன் உருவாக்கி அதை மாற்றி அப்படி பண்ணி தாங்க ரங்கோலி கற்றுக்கிட்டேன். அதாவது தன்னாலே கற்றுக்கிட்டது தான். நானாக ஒரு புள்ளியை தப்பாக வச்சு கோலம் போடும்போது என்ன பண்ணுறது தெரியாது, இவர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு மாற்றி அந்த டிசைனை உருவாக்கி அப்புறம் நானாகவே அதை கோலமாகவே கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துடுவேன். ஒரு ரங்கோலியாகவே உருவாக்கிடுறது. அது மாதிரி அந்த கோலம் போடுற பழக்கம் வந்து எனக்கு இன்றைக்குமே இருக்குது. இப்போயுமே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னுமே நல்லா போடுவேன். அந்த வீடியோவுக்கு முன்னாடி நம்மளை ஒருத்தவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அது மாதிரி கோலம் போடுறதுல இப்போயுமே சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. இருந்தாலும் அதையெல்லாம் நான் சரி செய்கிறதில்ல, அப்படியே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டுடுறதுங்க. இப்படி தாங்க இந்த 1வது படிக்கும்போது ஆனா ஒன்றா எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போய் குழந்தைங்கள்ட்ட 1வது பசங்கள்கிட்ட கொண்டு போய்